ஒரு டீல் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. யாருக்கு? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அப்போ டீலர் இடத்துல வந்து டீல் முடிஞ்சிருக்கு. சூப்பர். அந்த டீல் வந்து 60 நாட்கள் போர் நிறுத்தம். ஈரானுக்கு இஸ்ரேலுக்குள்ள இந்த சமீபத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து 45 டாலருக்கு விற்ற ஈரானியன் குரூட் ஆயில் இன்றைக்கி வந்து சைனாவுக்கே வந்து $80-90 கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சு, அதே அளவு குவான்டிட்டி போகுது, ஆனால் டபுள் இன்கம் வருது. போருக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஈரான் ஆசைப்படுகிறது போர் செய்ய, அமெரிக்கா தப்பி ஓட நினைக்கிறது. இந்த ரெண்டு தான் ஆசைப்படுகிறது, தப்பி ஓட. ஏனால் அமெரிக்காவில் பொருளும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. இனி பிளாக் ஹேடை போட்டால் அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று சொல்லி பேசி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த இஸ்ரேல் இப்போ இன்னைக்கு காலையில் நேற்று ராத்திரி குரலை மாற்றி அணு ஆயுதங்களால் எங்களுக்கு ஆபத்து இல்லை என்று எங்களுக்கு உறுதி தரணும்னு சொல்லுது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்கு. நீ அணு வச்சுக்கோ, ஆனால் எங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு எழுதி கொடு. ஏன்னா அவர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நேயர்கள் அனைவருக்கும் மாற்றுக்குரல். நான் சுஃபியான். இன்றைக்கு சர்வதேச தொலை நிகழ்ச்சிகளில் குறிப்பாக ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுடைய நிலைப்பாடு இறுதியாக வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதாவது பேச்சுவார்த்தை குறித்து. அதோடு சேர்ந்து பல செய்திகளை நாம் இன்னைக்கு சர்வதேச பார்வையாளர் தோழர் கசாலியோடு பேச போகிறோம். சார் வாங்க. சார் சார் இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிடுவா. சொல்லிடு. அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானை பார்த்து டீல் ஆர் டெத். டீல் ஆர் டெத்து. யார் சாகணும், யார் இருக்கணும்? டீலுக்கு வரணும், யார் சாகணும், டெத்து யாரு? அதாவது எல்லாம் ரெண்டுமே வந்து ஈரான் தான். எப்படின்னா, ஒன்று நீ வந்து என் கூட நம்ம அக்ரிமெண்ட் இதுக்கெல்லாம் நான் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டிட்டு சைன் பண்ணி டீலுக்கு ஓகே சொல்லு, இல்லைன்னா சாக போகிற, டெத்து. டீல் ஆர் டெத். இந்த வார்த்தை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது எத்தனை முறை சொல்லியிருக்காங்க? எப்போ பார்த்தாலும் சாகடிச்சிருவேன், வம்சத்தை பண்ணிடுவேன், கொன்னிடுவேன், வெட்டிடுவேன், இப்படியா அப்படியா அப்படின்னு கவுண்டமணி மாதிரி சொல்கிறது தான். இப்போ நம்ம ஊரில் சொல்லிட்டு இருக்காங்க, அதானே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, கவுண்டமணி தான். கிட்டத்தட்ட ட்ரம்ப்பும் கவுண்டமணியும் ஒன்று. வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுவலை தூக்கிட்டு வெளியே. தமிழ்நாட்டு கவுண்டமணி, அது அமெரிக்க கவுண்டமணி. ஆமாம், இல்லை, தமிழ்நாட்டின் ட்ரம்ப் இவர், அமெரிக்க கவுண்டமணி அவர், அப்படி வச்சுக்கலாம். ஸோ டீல் ஆர் டெத்து அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. அதாவது டீலுக்கு வா, இல்லைன்னா செத்துருவா, இல்லைன்னா சாகடிச்சிருவேன். சாகடிப்பேன், இல்லை நீ செத்து போயிடுவா. செத்து போயிடும். ஆமாம், ஒன்று நான் சொல்கிறதுலாம் தலையாட்டிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லோ கேக் அந்த யுரேனியம் வழக்கம் போல் பேசியிருக்கோம் இல்லையா, ஒழுங்காக நீ வந்து கொடுத்துரு அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு துகள் ஏற்கனவே பேசியிருந்தோம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாத்தையும், ஒரு துகள் கூட இங்கேருந்து போகாது, இங்கே தான் இருக்கும். சரி, அப்போ அந்த டீலில் ஹர்மோஸ் வந்து எப்படின்னா அன்கண்டிஷனலி எவர் இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுறணும். உனக்கு அது சம்மந்தமே கிடையாது. உன் கடல் பரப்புக்குள் உன் எல்லைக்குள்ளே இருந்தால் கூட உனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்லுவேன் யார் யார் வரணும், யார் யார் போகணும் நான் சொல்லுவேன். அதனால் வந்து நீ வந்து அப்படியே கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிட்டு அமைதியாக இருந்துடணும். இது அப்போ இது வந்து எப்படி பார்த்தாலும் என் கையில் தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இந்த ரெண்டில் ஒன்று டீல் பண்ண போறியா, என் கூட சமாதானத்துக்கு வர்றியா, அல்லது சாக போறியா, டீல் ஆர் டெத் அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்கா கடைசியாக கொடுத்துருக்க வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொடுத்துருக்காங்க அப்படி வச்சுக்கோங்க. சரி, கடைசியாக அடுத்த கட்டம் எப்படி போகும்? எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறது தான், அமெரிக்கா தோல்வியின் விளிம்பில் இருக்கிறாங்க. அமெரிக்கா ஓகே, அதுக்காக ஈரான் வந்து ஓஹோன்னு இருக்காங்களா அப்படின்னா ஓஹோன்னு தான் இருக்காங்க. முன்ன வந்து மழை இல்லை, சாப்பாடு இல்லை, வறுமை, அப்புறம் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அவனுடைய இதெல்லாம் இறுக்கி பிடிச்சாங்க. அப்புறம் ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இதெல்லாம் சேர்ந்து இருந்து இன்றைக்கி வந்து இந்த போர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மாதிரி சைனாவும் ரஷ்யாவும் நிறைய ஆயுதங்களை கொடுத்து, அப்புறம் மருந்து பொருட்கள் சைனா எக்கச்சக்கமாக கொடுத்து, வெடிபொருட்கள், அது எல்லாம் ஆயுதங்கள், மருந்து பொருட்கள், உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து ஈரானை வந்து அப்படி வளப்படுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, மக்களுக்கு சாப்பாடு அப்படின்னா அது வழக்கம் போல் வந்து பசி பட்னியோட அறகுற வயரோடு கிடக்கிறவங்க பூரா வந்து கொஞ்சம் முக்கால் வயரோடு கிடக்கிறாங்க. ஏன்னா இப்போ முன்னை விட பெட்டர். போர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 6,000-7,000 பேர் செத்ததுக்கு அப்புறமும், வீடுகள்லாம் இடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து இதையும் ஈரானையும் இஸ்ரேலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இஸ்ரேல் வந்து குலநாசமாகி கிடக்கு. ஈரான் வந்து முன்னை விட பெட்டராக இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, ஈரானுக்கு இஸ்ரேலுக்குள்ள இந்த சமீபத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே வந்து 45 டாலருக்கு விற்ற ஈரானியன் குரூட் ஆயில் இன்றைக்கி வந்து
சைனாவுக்கே வந்து $80-90 கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சு, அதே அளவு குவான்டிட்டி போகுது, ஆனால் டபுள் இன்கம் வருது. ஆச்சா, இங்கே இவனை இஸ்ரேல் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட கட்டிடங்கள் ஹைஃபாலேருந்து எல்லாம் அடி, டிமோனா அராது வரைக்கும் எல்லாம் அடி. அப்புறம் ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் செத்துனாங்க. அங்கே வந்து 30 பேர் 40 பேர் செத்தாதான் அவங்க சொல்கிறாங்கல்ல. ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. எல்லாம் சேர்ந்து முடிச்சு அங்கே வருமானம் வந்து டூரிசமும் ட்ரேடிங்கும். டூரிசம் இல்லை, ட்ரேடிங் இல்லை, ஃபைனான்ஷியல் ஹப்பு இஸ்ரேலில். இதெல்லாம் முடிஞ்சு இஸ்ரேல் வந்து ரொம்ப அடங்கி போய் இப்போ ஒரு மாதிரி கிடக்காங்க. ஓகே, இவருக்கு வந்து நெத்தன்யாவுக்கு வந்து கடைசி டேட்டா வச்சுட்டாங்க. ஸோ நெத்தன்யாவு சோழி கிட்டத்தட்ட முடிஞ்சின மாதிரி அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு லாஸ் வந்து ஏற்கனவே சொன்னதான். அதாவது 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறதெல்லாம் 100 லட்சம் கோடிங்கிறது வந்து வெளியே அங்கே வந்து அவங்க சொல்லிக்கிறதான். முன்னாடியே அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வந்து டீட்டெயில் எழுதிட்டார். அதுக்கப்புறம் மஹதி அப்படின்னு ஒருத்தர் இங்கே ஈரானோட ப்ரொஃபஸர், அவர் டீட்டெயில் டேட்டாலாம் போட்டிருக்காரு நிறையா. கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன்லேருந்து 4 ட்ரில்லியன் வரைக்கும் அமெரிக்காவுக்கு இழப்பு. பார்த்திங்கன்னா அப்போ அமெரிக்கா அது இழந்தால் முடிஞ்சு போச்சுல. அங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தா ஏகப்பட்ட சிக்கல். முன்னை விட வறுமை அதிகம், முன்னை விட விலைவாசி அதிகம், வேலைவாய்ப்பு இல்லை. நீங்கள் கிரீன் கார்டு ஹோல்டர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், பூரா வெளியே கிளம்புங்க அப்படின்றாங்க. இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு. இது எல்லாம் சேர்ந்து முடிச்சு பார்த்திங்கன்னா அப்படியே வெறுப்பில் இருக்காங்கல்ல. அப்போ என்ன நடக்கும், சரி ஓகே சமாதானம், நீ வந்து யுரேனியத்தை வச்சுக்கோ, ஹார்மோஸ் வந்து கொஞ்சமாக பார்த்து நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டு வந்தான்னா எப்படி பார்த்தாலும் வந்து அந்த அதிபரை செருப்பால் அடிப்பாங்க. யார்? அந்த மக்கள் செருப்பால் அடிப்பாங்கிறது தவறாக சொல்ல வரல. ஏன்னா இது வந்து ஒரு கலோக்கியல் வேர்டு. நீ வந்து என்ன பண்ண, இது வரைக்கும் இத்தனை பிப்ரவரியில் டிசம்பரில் ஆரம்பித்து உள்நாட்டு கலவரத்தை கொண்டு வந்து கலவரத்துக்கு செலவு பண்ணணும்ல. நீ வந்து சிஏ மூலமாக மொசாடு செலவு பண்ணீங்கல்ல, என்ன பண்ண? எக்கச்சக்கமான ஆயுதம் வந்து இஸ்ரேல் கொடுத்தான், அவன் அவுட் ஆகி கிடக்கான். நீங்கிறது ஆயுதம் கொடுத்து கப்பல் எல்லாம் போயிருச்சு, நீ என்ன பண்ண அப்படின்னு அங்கே வந்து பெரிய சிக்கலா. இப்போது சமாதானத்துக்கு வாய்ப்பே இல்லை. என்ன கேட்டால் பண்ணவே மாட்டாங்க சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனாங்கன்னா அமெரிக்கா வந்து அவுட் ஆயிரும். இப்போது நான் உங்களை கொஞ்சம் நேரம் பேச விட்டேன், சரி குறுக்கிடக்கூடாது. நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக போகணும். அது நேரில் அது அவங்க அப்படி தான் அன்பில் சொல்கிறாங்க, அவங்க அதற்கு தப்பு இல்லை. இப்போ ஆக்சுவலி நீங்கள் சொன்னது பொதுவாக இப்போ உள்ள நிலைமையை சொல்கிறீங்க. இந்த மிரட்டல் எப்போ இன்னைக்கு வந்த செய்தி தானே? மிரட்டல் வந்து நேற்று நைட்டு அதான் பகல். நேற்று வைத்துனா இன்னைக்குள்ள பகல் தானே. ஓகே. இப்போ ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நமக்கு கிடைச்ச தர சோர்ஸ் உங்களுக்கு ஒரு டீல் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. யாருக்கு? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அப்போ டீலர் இடத்துல வந்து டீல் முடிஞ்சிருக்கு. சூப்பர். அந்த டீல் வந்து 60 நாட்கள் போர் நிறுத்தம். இதுக்கப்புறமும் இப்போ நடந்து, இப்போ இன்னைக்கு காலையில் நடந்துச்சு. லேட்டஸ்ட். ஆமாம் லேட்டஸ்ட், இப்போ 5:30 மணிக்கு. சரி, அது நேற்று நடந்தது. அப்படியே சொல்லி போனேன். என்ன பிரச்சனைனா அந்த டீல் வந்து முடிந்திருக்கிறது, ஆனால் முடியவில்லை. ஓ அப்படி. இப்போ இஸ்ரேல் வந்து பெரும் தோல்வி அடைந்திருக்கிறது இந்த போரில். மிக முக்கியமாக என்னவென்றால், இல்லை சின்ன குறுக்கீடு வைக்கட்டுமா? இஸ்ரேல் மட்டுமா தோல்வி அடைஞ்சிருக்கு? மொத்த நாடுகள், இஸ்ரேலு, அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, மொத்த யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஜால்ரா போகிறேன்னு சொல்லி வந்து வாலாட்டிக்கிட்டு இருந்த துருக்கி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு துரோகம் பண்ண ஈஜிப்டு, அப்புறம் யுஏஇ. அதில் இப்போது யூரோப்பிய யூனியன் வந்து மௌனி ஆகி போயிட்டார்கள். அதான் தோல்வி அடைஞ்சு மௌனி ஆகிட்டாங்க. அவங்க ஏன் மௌனி ஆகிட்டாங்கன்னா, ஆரம்பத்தில் ஈரானை தாக்குவதற்கு அதிகமாக பேக் போனாக இருந்து ப்ரெஷர் கொடுத்தது யூ தான். ஆமாம் யூ, யூரோப்பிய யூனியன். இப்போ அவங்க மௌனி ஆகிட்டாங்கன்னா எந்த பக்கம் கை ஓய்ந்திருக்கோ அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆமாம். இப்போ பிரான்ஸினுடைய அதிபரும் சரி, இமானுவேல் மெக்ரானும் சரி, கேமரும் சரி, நாங்கள் போரிட போவதில்லை என்று தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இப்போ 20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தோல்வி தெரிஞ்சிச்சு, ஸோ அவங்களும் தோத்துட்டாங்க. இப்போ இதில் கடைசியாக நமக்கு கிடைச்ச இன்றைய தகவல், சரி அந்த டீல் என்ன பிரச்சனை இல்லை. இப்போ இழுபறின்னா 2 பிரச்சனை. அணு ஆயுதங்கள் விவகாரத்தை முஜிதபா கொமேனி எந்த இடத்திலும் என்ட்ரி செய்யப்பட்ட ஸ்டாக் பைஸ் நெவர் கிவ் அப், கைவிடப்படாது, கொடுக்கப்படாது, நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டார். பாயிண்ட் நம்பர் அதை பற்றி பேசவே கூடாது. இல்லை அது 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 வந்து வேற மாதிரி டீல் முடிஞ்சிருக்கு. சரி, ஓ வேற மாதிரி. ஆமாம். 2வது என்னவென்றால், ஹெர்மூஸ் வந்து நாங்கள் தான் டீல் பண்ணுவோம். சரி. இப்போ ஒரு குழப்பமான தகவல் வந்திருக்கிறது, ஆனால் அஃபீஷியலாக வரல. ஓகே, அஃபீஷியலாக வரவில்லை, குழப்பமான தகவல். ஹெர்மூஸ் விவகாரத்தில் நேற்று இரவு வந்த விவகாரம் கட்டண வசூதிப்பு இல்லாமல் செல்லலாம் என்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஈரான் ஒத்துக்கொண்டது.
ஓ, எல்லா கப்பலும் கட்டணம் இல்லாமல் ஃப்ரீயாக போகலாம். ஆனால் இன்று காலை கிடைத்த தகவல் ம். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. டிராஃப்ட் கையில் கிடைக்கல. ஓகே. இன்று காலை கிடைத்தது முழுக்க முழுக்க ஹெர்மூஸ் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது கட்டணம் கொடுத்தாலும் சரி, கட்டணம் கொடுக்கப்படாவிட்டாலும் சரி, கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டாலும் சரி, 50 ரூபா பிரிச்சுக்கிட்டாலும் சரி, 5000 கோடியான எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகே. மூன்றாவது விவகாரம், இப்போ சிக்கல் என்ன அப்படின்ட்டு நமக்கு தகவல் என்னவென்றால், 2 பிரச்சனையில் பெரும் சிக்கல். ஒன்று, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கான போர். லெபனானுக்கும் இஸ்ரேல். ஓகே. அந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம் என்று இல்லை, லெபனானுக்கு இஸ்ரேலுக்கு போகிறா அல்லது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போகிறா? லெபனான் வந்து இஸ்ரேல். அதான் நான் லெபனான் சொல்ல, லெபனான் தான் அதை தாக்குறாங்க. லெபனானை தாக்கி லெபனானுக்குள்ள ஹிஸ்புல்லாவை தாக்குறேன்னு சொல்லி லெபனான் அரசு வந்து ப்ரோ இஸ்ரேல். ஆனால் லெபனானில் தானே 10 லட்சம் பேர் மக்கள் டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க. ஆமாம் ஆமாம். அது ஹிஸ்புல்லா பேர்ல லெபனானை தாக்கிட்டாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். லெபனானில் 50% முஸ்லீம்கள், 50% கிறிஸ்தவர்கள். ஆமாம். ஆக கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், ஷியா முஸ்லீம்கள். இயேசுநாதர் சிலையை வந்து மண்டையை உடைச்சு காலெல்லாம் வச்சு மிதிச்சாங்களே, பீடியை குடி வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. சரி, அதை விட்டுருக்கேன். அடுத்த பிரச்சனை என்னவென்றால், பணத்தை முதல்ல எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 11 ட்ரில்லியன். அந்த பணத்தை கிட்டத்தட்ட 9 இல்லை, அது மொத்தம் 10 லட்சம் கோடி, 100 ட்ரில்லியன், 100 கிட்ட வரும். இது கத்தார் பேங்க்ல முடக்கி வச்சிருக்காங்க. முடக்கி வச்சு 6 ட்ரில்லியன். கத்தார் பேங்க்ல மட்டும் முடக்கி வச்சது 6 ட்ரில்லியன். 6 ட்ரில்லியனா? 6 ட்ரில்லியன். 6 ட்ரில்லியன், 600 லட்சம் கோடி அங்க முடக்கிது. இப்போ அந்த பணத்துல எங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ரிலீஸ் பண்ணணுங்கிற ஃபிகர் என்கிட்ட இல்லை. ஆனா ரிலீஸ் பண்ற பிரச்சனையில அமெரிக்கா சிக்கல் பண்ணுவதாகவும், ஹிஸ்புல்லாவுடைய போரை நிறுத்துவதில் இஸ்ரேல் சிக்கல் பண்ணுவதாகவும் இன்று காலை செய்தி வந்திருக்கிறது. இதுல ஒன்று சொல்றேன். இவர் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னாரு, கத்தாரில் 6 ட்ரில்லியன் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுறோம், நீங்கள் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிடு அப்படின்னா சரி ஓகேன்னு ஆரம்பத்து எப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் டக்குன்னு வந்து ட்ரம்ப் வந்து நோனோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு மாற்றினாரு. நீ மாற்றிக்கோ, நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இந்த ரிலீஸ் பண்ணுற விவகாரம் இருக்குல்ல 2 மாதம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள் இப்போ வந்து இந்த என்ட்ரி செய்யப்பட்ட இதை கொடுப்பது, கொடுக்காமல் போவது, 60 நாட்களுக்கு போர் நிறுத்தத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய டீலிங், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. ஓகே. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்கா இதற்கு மேல் அங்கு தாக்கு பிடிக்க முடியாது. மெயின் பிரச்சனை தான். ஈரான் இதற்கு மேல் போர் செய்ய தயாராக இருக்கிறது. இந்த 2 தான் பிரச்சனை. இவருக்கு முடியல, ஆமா, இவருக்கு தயாரா இருக்காரு. இப்ப ஈரான் என்ன சொல்லுது, போருக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஈரான் ஆசைப்படுகிறது போர் செய்ய, அமெரிக்கா தப்பி ஓட நினைக்கிறது. இந்த 2 தான் ஆசைப்படுகிறது, தப்பி ஓட. ஏனால் அமெரிக்காவில் பொருளும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. இனி பிளாக் ஹேடை போட்டா நாளுக்கு நாள் 5000 கோடி 10,000 கோடின்னு போயிட்டே இருக்கு. 20,000 கோடி இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அது சென்காம்ல சொன்னதே தானே. ஆமா, அதாவது $2 பில்லியன் எவ்ரி டே, 20,000 கோடி வந்து போயிட்டு. அதனால இந்த பேச்சுவார்த்தை உடனடியாக முடித்து விட வேண்டும் என்று பாகிஸ்தான் வந்து இப்போ நம்பர் 1 இருக்கு. ஆகவே இதை வந்து நேற்று அமெரிக்கா தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமாபாத் பிரகடனம் அறிவிக்கும். இட்ஸ் a proclamation was being made. இட்ஸ் so called இஸ்லாமாபாத் பிரகடனம் அப்படின்னு அறிவிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பிரகடனத்தை முடித்து, ஆனால் 60 நாட்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்னவென்றால், 60 நாட்களுக்குள் இது சுய வடிவம் பெற வேண்டும் என்றால் அவர்கள் அணு ஆயுதத்தை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதை இது பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் 400 கிரால 200 வச்சுக்கிடுவோம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டீலிங் தான். இல்லை, அவங்க சொன்னதே 453 கிலோ இருக்குன்னா 400 கிலோவை கொடுத்துரு. ஆமாம், 50 கிலோ வச்சுக்கோ. 50 கிலோ வச்சு என்ன செய்யணும்? இல்லை, அதான் நீ அதாவது இது அவங்க பண்ணுறது அது என்ன ஊறுகாய் தொட்டு நக்கிற கதை. அதாவது இது பண்ணுறது வந்து 50 இதுன்னு வச்சாச்சுன்னா. ஆனால் ஒரு விஷயம் சார், ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். சரி. அமெரிக்கா வந்து இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், அதாவது ஆங்கிலத்தில் அதை தமிழ்ல மொழியாக யாரும் வெல்ல முடியாத சக்தி. ஆமாம், அப்படித்தான் இருக்கு. சூப்பர் பவர், யாரும் வெல்ல முடியாது, யாரும் வெல்ல முடியாது. அப்படி ஒரு மாய பிம்பம், இல்யூஷன் ஹாஸ் பீன் போர்ட்ரேட், சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதில் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு செட்டியார் இருந்தார், அவர் காலில் வந்து யானைக்கால். ஓகே. ஒரு பையன் உள்ள பெரிய கடை, பையன் உள்ள இருந்து முந்திரி பழம், திராட்சை பழத்தை உள்ள தின்னுக்கிட்டே இருப்பான். சரி. இந்த கடையில விற்கிறது வச்சிருப்பாங்களே. ஆமா. செட்டியார் டே அப்படி வரலன்னா காலை வச்சு மிதிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி. இந்த பையன் முதலாளிக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருந்தான். ஓகே. ஒரு நாள் இவர் என்ன செஞ்சுட்டாரு, மிரட்டிக்கிட்டே இருந்தவன் போய் மிதிச்சு போட்டார்.
அவனை பையனை சரி மிதிச்ச மிதியில் அவன் நினைச்ச மாதிரி ஒன்றும் இல்லை, காலு ஒண்ணும் இல்ல. புஷ்ஷுன்னு போயிட்டு. சரி அதுக்கப்புறம் செட்டியாருடைய பிம்பம் வெளியாகி பையன் கூப்பிடலாம் ஹான்னு கிண்டல் பண்ணான் முதலாளியை பார்த்து, ஆ, நீ மிதி ஓயினா. அந்த கதையை இப்போ அமெரிக்கா மாட்டிக்கொண்டது. இது 42 விமானங்களில் 29 பில்லியன் காலியாக இருக்கிறது என்பதை நம்ம நேற்று பேசிட்டோம், பலமுறை பேசிட்டோம். பேசிட்டான். ஆக இப்பொழுது என்னவென்றால், பெஞ்சமின் நெத்தன்யாகை சரி செய்வதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருந்து கடுமையான பேச்சுக்களும் தகராறுகளும் போய் 2 பேரும் தகராறு என்ன பேசியிருக்கோம். நீங்க இதை ஏத்துக்கிடணும்னு சொன்னா யாரு பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ இன்னைக்கு காலையில தோழர் அருஷ் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். அவர் லண்டன்ல இருந்து ஒரு கருத்தை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்டர்நேஷனல் மேகசின்ல வந்துச்சு, ஆங்கில மேகசின்ல. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இப்பொழுது அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று சொல்லி பேசி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த இஸ்ரேல் இப்ப இன்னைக்கு காலையில நேற்று ராத்திரி குரலை மாற்றி அணு ஆயுதங்களால் எங்களுக்கு ஆபத்து இல்லை என்று எங்களுக்கு உறுதி தரணும்னு சொல்றது. இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இருக்கு. நீ அணு வச்சுக்கோ, ஆனா எங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு எழுதி கொடு. ஏன்னா அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இழந்து போயிட்டு நிறைய இழந்துட்டாங்க, உயிர்களை இழந்துட்டாங்க, பொருள்களை இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அதனால இனி அவங்களுக்கு வாழ்வா சாவா, ஐஆர்ஜிசியை பொறுத்தவரை வாழ்வா சாவாங்கிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த டீலிங்ல ஐஆர்ஜிசிக்கு அமெரிக்கா சொல்லியிருக்கு, ஐஆர்ஜிசி முன் எல்லா கடல்ல போய்ச்சிருக்கக்கூடிய மிதவைகள், கடல் கனிவெடிகள், மைன்ஸ் அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஈஸியா பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு எங்கன போட்டானே அவங்களுக்கு தெரியாதா? நம்ம பேசுனதில்ல முதல்ல நீங்க கேட்டீங்கல்ல, அதுக்கான பதில் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. அமெரிக்கா டீல் ஆர் டெத்துன்னு சொன்னாங்கல்ல, அமெரிக்கா வெறுங்கையோட திரும்பி போக மாட்டாங்க. இது என்னோட அசம்ஷன். ஏன்னா இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னா, இஸ்ரேலாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும், டீல் ஓகே, சமாதானம் எல்லாம் ஓகே சூப்பர் அப்படின்னு அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது அடிப்பாங்க. ஆமாம், அது இவங்க அடிப்பாங்க, அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அமெரிக்கா. இது ஈரான் அவன் சமாதானம் ஒப்பந்தம் போட்டாங்கன்னா இன்னும் அலர்ட்டாக இருப்பாங்க. இந்த பயலுக்கு இப்படித்தான். ஈரானுக்கு ஏற்கனவே சமாதான ஒப்பந்தம் போட்டு தானே தலைவரை கொண்டு போட்டாங்க. நாளை நின்று பேசலான்ட்டு போறேன், மார்ச் 2ஆம் தேதி 2 பேரும் கை கொடுத்துட்டு, சார் நாளை நின்று காலையில இந்த டைம்ல வந்துருவோம் சொல்லிட்டு திரும்பி போனா கத்தி தூக்கி வெட்டிட்டாங்க. அதுதான் நடந்துச்சு. அதனால ஈரானை ஒண்ணுமே பண்ண முடியாது. மிகப்பெரிய போர் இருக்கு, ஆனா யாரு இல்ல இருக்கு, இனிமேதான் இருக்கு. மிகப்பெரிய போர் இருக்கு, ஆனா யார் பக்கம் வெற்றி அப்படிங்கிறது காலம் தீர்மானம். இல்ல இப்பவுமே வெற்றிங்கிற ஈரான் பக்கம் இல்ல, ஈரான் பக்கம் இப்ப வெற்றி இருக்கு. ஈரான் பக்கம் தான் சார். ஒரு சின்ன நாடு சார், வேற ஒன்றும் தேவையில்லை. அந்த நாடு இவ்வளவு நாள் நிலப்பிரிச்சு இப்பவும் போருக்கு நிக்குது. நான் இன்னும் 1 வருஷம் தாக்கு பிடிப்பேன். இல்ல 1 வருஷம் தாக்கு பிடிப்பேன். அவன்கிட்ட சொன்ன மாதிரி விமானப்படைகள்லாம் பெருசா கிடையாது. யார்கிட்ட? ஈரான்கிட்ட இருக்கு. இப்ப இருக்கு. அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது நாங்க F-series வச்சிருக்கோம். அவங்க விமானங்களை பாதுகாப்பு வச்சிருக்காங்க. சில பாதுகாப்பு பாகிஸ்தான்ல சில விமானங்கள் இருக்கு, ஆப்கான்ல நிக்குது. ஆமா, அவங்க உள்ள கடலுக்குள்ளே இது வச்சிருக்காங்க. அது Su-34, Su-35, Su-50 அது வேற விஷயம். CJ-10 இருக்கு. ஆனால் இவர்கள் வைக்கக்கூடிய 1.5 லட்சம் கப்பலும் இல்லை அவர்கள்ட்ட. ஆனால் அவர்களிடத்தில் குறைவான முறையில் மதிநுட்பமான ஆயுதங்களை வைத்திருக்காங்க. இன்னொன்னு இடம் எங்கன்னா அவங்க இடத்துல வந்திருக்காங்க. அதாவது ஈரானுக்குள்ள நிக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பெரியது. இதே ஈரான் அமெரிக்கா பக்கத்துல போய் நின்னானா அடிச்சு குமிச்சிருவாங்க, கதையை முடிச்சிருவாங்க. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனது சரி. ஸோ இது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். நாளைக்கு பல புதிய செய்திகளோடு அடுத்து நம்ம சந்திப்போம். கண்டிப்பா. இப்போ டீலா டெத்தாங்கிறத பேசியிருக்கோம். டீல் ஆர் டெத். ஆனால் வந்த செய்தி டீலுக்கு முடிவுக்கிற மாதிரி இருக்கு, ஆனாலும் இழுபறியா இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. டீல் ஆனா ஆக்சுவலி தமிழ் சினிமால சொன்ன மாதிரி தான் இப்ப டீல் இருக்கு. வரும் ஆனா வராது. ஆமா, நம்ம எஸ்.ஜே. சூர்யா இதுல வரும் ஆனா வராது, நடக்கும் நடக்காது. நேயர்களை மீண்டும் அடுத்த செய்தியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார்.